வணக்கம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். சாயந்தரம் 4:30 to 6 சிவபெருமானை வழிபடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்க, சிவனை பற்றி பேசுங்க, எழுதுங்க, கேளுங்க, யோசிங்க, சொல்லுங்க. இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும். மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ஏங்கிறத யோசிச்சு பாருங்கள். தெரிலன்னா கேட்டுக்கோங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் நல்லது தப்பாக தெரியும், தப்பு நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை, முக்கிய முடிவுகள் கூடாது. வழக்கமான வேலைகள் மட்டும்தான். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி. 2 நாளும் கோயிலிருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு 2 நாளும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே ரிஷபராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம், கலக்கிறீங்க. மிருக சீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபமிடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யணும். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, பொறாமையை குறைக்கிறதுக்கு. ஓம் பரத்வாஜரே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற ஏதாவது புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். பாலகுமாரன் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் அந்த 2 நாளும் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, திங்கள். 2, 1 3 தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யணும். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, பொறாமையை குறைக்கிறதுக்கு. ஓம் பரத்வாஜரே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற ஏதாவது புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். பாலகுமாரன் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் அந்த 2 நாளும் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். 2 நாளுமே 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாக இருக்கும். பிரமாதம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கக்கிழமை சந்திரனுக்கு, நிலாவுக்கு ராத்திரி தீபம் காட்டணும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடணும். 2 நாளுமே வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை, சிவப்பு, திங்கள். 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் வழிபாடுகள் செய்யணும். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, பொறாமையை குறைக்கிறதுக்கு. ஓம் பரத்வாஜரே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற ஏதாவது புத்தகம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். பாலகுமாரன் தெரிஞ்சுக்கோங்க. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் அந்த 2 நாளும் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி குறையும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பதட்டம், வீண் அலட்டல், வீண் கர்வம், வெத்து கெத்து, திமிர் எல்லாம் பேச்சிலே வெளிப்படுகிறது.
நடவடிக்கையில் வெளிப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். எனவே கவனம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்க. சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி. 2 நாளும் கோயிலிருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை காமணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு 2 நாளும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அஸ்தத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. 2 நாட்களும் வெற்றி. 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 4 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது, குறைக்கணும். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் கட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லி பாருங்கள். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் புத்தகம். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. காக்கைக்கு மறக்காமல் சோறு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். வெற்றி எளிதாகும், சுலபமாகும், நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள், பிரமாதம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் என்ன, கலக்குங்க. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. அனுகூலமான எண் 3 2 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது, குறைக்கணும். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் கட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லி பாருங்கள். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் புத்தகம். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. காக்கைக்கு மறக்காமல் சோறு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். வெற்றி எளிதாகும், சுலபமாகும், நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வழிபாடு பண்ணணும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 1 வடக்கு பச்சை செவ்வாய். பொறுமை, நிதானம். 3 நட்சத்திரக்காரர்களும். ஆமாம், 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு வீட்டில் இருந்து தீபம் காட்டுங்க, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்போ ஓம் பிறை சூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி, பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி. 2 நாளும் கோயிலிருந்து ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. ஏதாவது ஒரு பகுதியை காமணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு 2 நாளும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும் ராத்திரியில். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அமரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க, உறுதி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. மகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்லா இருக்குது. அவட்டத்தில் பிறந்தவங்க முருகருக்கு தீபம் போட்டுருங்க ராத்திரியில். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போடுங்க. திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே, எல்லாருக்கும் பொறாமல் இருக்குது.
ஆமாம், அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி கோயிலில் போய் சொல்லுங்கள், முருகன் கோயிலில் போய் சொல்லுங்கள், நல்லது. ஆம், ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, காக்கைக்கு நாய்க்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களுக்கும் தேவையற்ற வீம்பு பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம், பொறுமை, நிதானம், கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை திங்கள், 6 தெற்கு பச்சை செவ்வாய். விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள்லாம் இப்படியே எப்பப்போ சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, கலக்கறீங்க. 2 நாளுமே உங்கள் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய். உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது, குறைக்கணும். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் கட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லி பாருங்கள். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் கோயிலிருந்து படித்து பாருங்கள் புத்தகம். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. காக்கைக்கு மறக்காமல் சோறு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், வெற்றி எளிதாகும், சுலபமாகும், நல்லது. நேயர்களே, இன்று பிரதோஷம் சாயந்தரம் 4:30 to 6 கோயிலில், சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, கேளுங்க, பாடுங்க. ஆமாம், நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.